எப்படியா பயம் இல்லாம இருக்கலாம்? குமார் கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருந்தேனா, அப்பமே திடீர்னு வந்து இவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்க்கா. குமார் பயந்து போய் வாரேன்னா நான் வர வேண்டாம்னு சொன்னேன். ஆனா குமார் அதுக்குள்ள அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் அதுக்குள்ள ஓடியே போயிட்டான்க்கா. இனிமே வர மாட்டான் டி, வரவே மாட்டான். போலீஸ கட்ட நான் பேசிட்டேன். அவனை உள்ளேயே வச்சு கதையை முடிச்சிடுறேன், கொன்னு போட்டுறதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்க்கா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கு? நீ தைரியமா இருக்கணும். அவன் அடிச்சானா அடி வாங்கிட்டு பேசாம கிடப்பியா? அவனை தூக்கி போட்டு நாலு மிதி மிதிக்க வேண்டாமா? எனக்கு அவனை பார்த்தோன்னே பயம் வந்துருதுக்கா. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அதனால எனக்கு என்ன செய்யனே தெரியல. அவன் அடிச்சானா நான் வாங்கிக்கிட்டு பேசாம தான் இருக்கேன். அவனை திருப்பி அடிக்கணும்னு கூட எனக்கு தோண மாட்டேங்குதுக்கா. அப்படியெல்லாம் இருக்காத டி. இவன் மட்டும் இல்ல, எவன் வந்தாலும் சரி பக்கத்திலே சேர்க்க கூடாது. அடி அடின்னு அடிச்சு தூக்கி வீசிடணும். சரிக்கா, இனிமே நீங்க சொன்ன மாதிரியே கேக்க. சரி டி, நீங்க குமார எப்ப கல்யாணம் முடிக்க போறீங்க? ஏக்கா முதல்ல டைவர்ஸ் வாங்கணும்லக்கா. அந்த மொட்டை மண்டையங்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கு பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும் மாமே. அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே, அது சாக்கு வச்சு நம்ம டைவர்ஸ் வாங்கிடுவோம். சரிக்கா, இன்னும் 6 மாசம் ஆனா கூட பரவாயில்லக்கா. பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கிடலாம். இப்பதான் அவன் இல்லையே, நிம்மதியா இருக்குக்கா. ஆமாட்டி, நல்லா சாப்பிட்டு வச்சு நல்லா இருக்க வேண்டாமா? கல்யாண பொண்ணு இப்படியா இருப்ப? நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா குண்டு குண்டா இருக்க வேண்டாமா? என்ன இப்படி தொடப்ப கட்ட மாதிரி இருக்கே? உனக்கு பிடிச்ச சாப்பாடா நல்ல நல்லதா செஞ்சு செஞ்சு தாரே. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து. என்ன டீச்சரிக்க? என்னைய மாதிரி சாப்பிட்டு வச்சு இருக்க வேண்டாமா? அப்பதானே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இல்லைன்னா எவனாவது வந்து அடிக்கத்தான் செய்வான். சரிக்கா, நல்லா சாப்பிடுறேன். சரி வா, உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்கி. வா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். சரி சரி, வாங்க போவோம். ஏ பிள்ளைகளா, எதுக்கு இப்படி கண்ணீர் வடிச்சு அழுதுட்டு கிடக்கீங்க? அவங்க அம்மா திட்டிட்டு போய் ஒரு 2 மணி நேரம் ஆக போகுது. இன்னும் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உட்காந்து ஒரே மூச்சு அழுதுகிட்டே கிடக்காளுங்க. பிள்ளைகளா, தாத்த சொல்லுதம்ல, அழாம இருங்க. துட்டு கொடுக்கறதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாளுன்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. இவங்க என்னடானா கொடுக்க மாட்டேங்காங்க. டூருக்கு போறீங்க, சரி எந்த ஊருக்கு? எப்ப சேகரு, ஏற்காடுக்கு போறாளுகளாம்ப்பா. 3 நாள் டூரா. மொத்தத்தில் 1000 ரூபா கேட்டிருக்காங்க. தங்கறதுக்கு திங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்போ வீட்டில் எவ்வளோ பிரச்சனையாக கிடக்கு. மேலே ரூமு கட்டணும்ல, அதனால கொஞ்சம் கடன் ஆயிட்டு. கடன் அடைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் வர்ற சம்பளம் வயிற்றுக்கும் வாய்க்கும் தான் சரியாக போகுது. அதனால தான் அம்மா அப்படி திட்டியிருப்பா. ஆமா மஞ்சு, நீ சொன்ன, நான் தான் கேட்கல. அப்பாவை போய் நான் நம்பிட்டேன். எல்லாம் ஏன் தப்பு தான். வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் பிள்ளைகள் பாவம் பள்ளிக்கூடத்தில் போய் எல்லாரும் மூஞ்சியும் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல. எல்லாரும் போகிறாங்க, இவங்க 2 பேரும் மட்டும் போகலன்னா இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்லப்பா. ஏதாவது ஒன்று பண்ணி அனுப்பிவிடு. சரி சரி பிள்ளைகளா, அழாமல் இருங்க. ஏதாட்டும் ஒன்று பண்ணுதேன். காலையில் உங்கள் அம்மாட்ட சொல்லி துட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லுதேன். சரியா? அழாமல் இருங்க. ஆமா மஞ்சு, நீ சொன்ன, நான் தான் கேட்கல. எல்லாம் ஏன் தப்பு தான். என்னடி பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா, டூர் போறதுக்கு அப்பா சம்மதிச்சிட்டாங்க. ஏங்க இவளுக்கு என்ன சொல்லுதாளுங்க? லட்சுமி, சேகர்கிட்ட கோவப்படாதம்மா. நான் தான் சொன்னேன், எல்லா பிள்ளைகளும் டூருக்கு போகுது, நம்ம பிள்ளைகள் மட்டும் பாவம் போல பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்ல. அதை எப்படியாட்டும் அனுப்பி விடுடான்னு சொன்னேன். ஆமா லட்சுமி, பிள்ளைகள் பாவம் அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிட்டு. ஒரு 2 நாளைக்கு தானே, அனுப்பி விட. எனக்கு மட்டும் என்ன அனுப்பக்கூடாதுன்னு ஆசையா? நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு என்னை கெட்டவளாக்குதீங்களோ? வீட்டில் எவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஒருத்தருக்குமே புரிய மாட்டேக்கே. கஷ்டத்தை பூரா நான் தான் படணும் போல. சரி விடு லட்சுமி, வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் கூட்டு போகிறாங்க.
பிள்ளையில ஆசைப்படுதாளுகள்ல போயிட்டு வரட்டுமே. அவளுக்கு துட்டு இப்பமே கொடுப்பாளுக. துட்டு யார்கிட்ட இருக்கு? துட்டா? துட்டு சீட்டு பணம் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 2000 ரூபாய் எடுத்து நாளைக்கு கொடுத்து விட்டுரு. 2000 ரூபா கொடுத்தா உங்க பிள்ளைகளுக்கு காணுமா? அடுத்து செலவுக்கு வேற கேட்பாளுகள்ல. டூருக்கு எப்படியும் போறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும்ல, அதுக்குள்ள பார்த்து கொடுப்போம். இப்போதைக்கு இந்த துட்டை மட்டும் கொடுத்து விடு. சீட்டு பணத்தை எடுத்து ரொம்ப அவசரம் பள்ளிக்கூடத்தில் ஏசுதாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன். அது உங்களுக்கு வந்து கோபமா இருந்துச்சு, என்னைய வீட்டை விட்டு விரட்டி விட்டீரு. ஆனால் அதே சீட்டு பணத்தை எடுத்து இப்போ டூருக்கு போய் ஜாலி பண்ண போகலாம். சரி சரி, இது என்ன நியாயமோ தெரியல. எதுக்கு இப்போ நீ பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பழைய கதையா இருந்தா என்ன, புது கதையா இருந்தா என்ன? பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம், பிள்ளைக்கு ஒரு நியாயம் தானே இருக்கு. என் மனசை கஷ்டப்படுத்தும் போது உங்களுக்கு எல்லாம் சொகுசா இருந்துச்சு. இப்போ பிள்ளைகளுக்குன்னு வந்தோடனே எந்த துட்டுனாலும் பரவாயில்ல, எடுத்து கொடுங்கீரு. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தப்புதான் லட்சுமி, மன்னிச்சிரு. இப்போ என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. இப்போ வீட்டில் வேற காசு இல்லைல்ல, அது மட்டும்தான் இருக்கு. அதனால தான் அதுல இருந்து எடுத்து கொடுக்க சொல்லுதேன். பிள்ளைகள் டூருக்கு போகணும்னு ஆசைப்படுதாளுங்க. இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு வேற காசு கிடையாது. தயவு செஞ்சு கொடு. சரி சரி, நான் கொடுக்க மாட்டேன்ல, நான் ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் இப்படியெல்லாம் இந்த வீட்டில் தான் நடந்துச்சுன்னு சொல்லுதேன். எனக்கு என்ன கிடைக்கும் அதைத்தானே நான் திருப்பி கொடுக்க முடியும். இந்த வீட்டில் எல்லாரும் என்கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கிட்டீங்கன்னா நானும் அதுக்கு மேலே பாசமாக இருப்பேன். இல்லை எல்லாரும் என்கிட்ட ஓரவஞ்சனையாக நடந்துக்கிட்டீங்கன்னா நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பேன். இப்போமே சொல்லிட்டேன், பிறகு என்னையே குறை சொல்லக்கூடாது. ஜியா குட்டி, அப்பா சொல்லுங்க. அப்பா சொல்லுங்க தங்கம். அப்பா. என்ன பாப்பு குட்டி, அப்பா சொன்னா அழுவுறீங்க? அப்பா சொல்லுங்க. இன்னும் பிள்ளைக்கு தலையே நிற்கல, அதுக்குள்ளே அப்பான்னு சொல்லுன்னுக்கிட்டு இருக்கீரு. அப்ப எப்ப நெட்டமா இவ அப்பான்னு சொல்லுவா? யோ லூசு ராமு, பிள்ளை பிறந்து 1.5 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ளே அப்பா சொல்லுன்னு மிரட்டுதீரு. அது எப்படி சொல்லும்? பிள்ளைக்கு பல்லு முளைச்சாத்தானே பேசும், அது கூட தெரியாதா? இன்னும் முகத்தையே பார்க்கல. பிள்ளை தலை நிற்கணும் முதல்ல, அதுக்கு பிறகுதான் முகத்தை பார்த்து சிரிக்கும். அது பிறகு கொஞ்ச நாள் கழித்து குப்புற விழுந்த பிறகு எந்திரிச்சு உட்காரும். உட்காந்த பிறகு தான் தவள ஆரம்பிக்கும். தவளும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பல்லு முளைக்கும். அப்போந்தான் அப்பா அம்மானு பேசும். இப்போ போட்டு அப்பா சொல்லுன்னு உயிரை வாங்கினா பிள்ளை எப்படி சொல்லும்? படுக்க வச்சுட்டு படுங்க. அப்படியா? அவ்வளவு நாள் ஆகுமா? நான் கூட 2 மாசத்துல பேசிடுவான்ல நினைச்சேன். நல்லா நினச்சி காய போட்டிரு. பிள்ளை பேசுறதுக்கு 6-7 மாதத்துக்கு மேலே தான் ஆகும். 8 மாதம் 9 மாதம் கூட ஆகும். நம்ம தான் பொறுமையாக காத்திருக்கணும். சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். நான் ஒன்று கேட்டனே, அதை பற்றி என்ன முடிவெடுத்தீரு? நெட்டமா நீ என்ன கேட்ட? மறந்துட்டனே. அதானே பார்த்தேன். நான் ஏதாவது கேட்டால் தான் உங்களுக்கு மறந்துடுமே. உங்கள் பிள்ளைய கொஞ்சம்னா மட்டும்தான் உங்களுக்கு நேரம் இருக்கும். நான் ஏதாவது கேட்டால் உடனே உங்களுக்கு மறந்துடும். என் மேலே பாசம் இருந்தால் தானே ஞாபகம் இருக்கும். என்ன நெட்டமா இப்படிலாம் சொல்லுதே? உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நீ தான் எனக்கு முத பிள்ளை, பாப்பா 2வது பிள்ளை தான். நல்ல உயிரை வச்சிரு. நான் தான் இந்த ரூமு கலர் எல்லாம் மாற்றுங்கன்னு சொன்னோம்ல. என்னைக்கு மாற்றி தருவீரு? பொங்கலுக்கு மாத்தி தரேன்னு சொல்லியிருக்கோம்ல. கலர் எல்லாம் பார்த்து வச்சுட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரூமையே மாத்தி கொடுத்துருதேன். சரியா? ஞாபகம் இருக்கா? இருந்தா சரி. நெட்டம்மா, பாப்பா தூங்கினோடனே நம்ம 2 பேரும் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வருவோமா? பிள்ளைய போட்டுட்டு எப்படி நடுராத்திரியில் வாக்கிங் போக முடியும்? உங்கள் சித்தியும் சித்தப்பாவும் வேற நல்லா தூங்கிட்டாங்க. அவங்களையும் எழுப்பி பிள்ளைய கொடுத்துட்டு போக முடியாது, நம்மளும் போக முடியாது. நான் வீட்டில் கிடந்து பிள்ளைய பார்த்துக்கிடுதேன். நீங்கள் வேணா வாக்கிங் போயிட்டு வாங்க. என்ன நெட்டம்மா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே படக்குன்னு போய் படுத்துட்ட? சை, எப்படித்தான் இவளுக்கெல்லாம் படுத்த உடனே கொரட்டை வருதோம்மா. நம்மெல்லாம் படுத்து படுத்து பார்க்கோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் தூக்கமே வர மாட்டேக்கி. இவளுக்கு மட்டும் எப்படி கொரட்டை வருது? சரி, அவள் அது தூங்கட்டும். இப்படி படுத்த உடனே தூங்குற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்க போகுது? இவங்க 2 பேரும் தூங்கிட்டாளுங்க, நம்மளுக்கு தான் தூக்கமே வர மாட்டேக்கி. சரி, என்ன செய்ய, நம்மளுக்கு தூக்கம் வர நேரம் ஆகும். நம்ம வழக்கம் போல கொஞ்ச நேரம் உட்காந்து போனை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். வாங்க 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 சம்மந்தி, வாங்க மைனி, வாங்க வாங்க. வந்துட்டோம். பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம். எப்பா எம்மா நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்மா. நீ நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை நல்லா இருக்காராம்மா? ஆமாப்பா, எல்லாரும் நல்லா இருக்கோம். கார்த்தி ஆஃபீஸ் போயிருக்காரு. ஏங்க முதல்ல பத்திரிக்கையை கொடுங்க, அதுக்கு பிறகு பேசுவோம். சரி ராணி, இந்த கொடுக்கேன். சம்மந்தியம்மா, பத்திரிக்கை வாங்கிக்கிடுதீங்களா? என்ன சம்மந்தி, பெரிய கல்யாணத்துக்கு நல்ல பத்திரிக்கையே பெருசா டப்பா மாதிரி அடிச்சிருந்தீங்க. உள்ள வெள்ளி பிள்ளையாரெல்லாம் இருந்தாரு, இப்போ என்ன சிம்பிள் ஆக்கிட்டீங்க? போன தடவை பிள்ளையார் கொடுத்தாச்சுல்ல சம்மந்தியம்மா, அதனால இந்த தடவையும் பிள்ளையாரே கொடுக்க முடியாதுல்ல, அதனாலதான் மாத்திட்டோம்.
தட்டு வெளியில் கொடுத்துட்டு அதில் தேங்காய் பழம் எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. பத்திரிக்கை கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். பிரித்து பாருங்களேன். ஐயோ, பத்திரிக்கை தகடு மாதிரில இருக்கு, நல்ல அழகா இருக்கே. நல்ல ஓலைச்சுவடி கணக்கா போட்டு பழைய மாடல் தான், ஆனால் அதில் நீங்கள் புதுசாக வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கு. உள்ள பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவும் சின்னதாக போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கு சம்மந்தி. நான் பெரிய கல்யாணத்துக்கு போட்ட மாதிரி நல்லா பெருசாக போடுங்கன்னே, இவர் தான் சின்னதாக்கிட்டாரு. அதுக்கு இல்லை சம்மந்தியம்மா, போன தடவை பெரிய கல்யாணத்துக்கு வெள்ளி பிள்ளையார் வச்சு பத்திரிக்கை கொடுத்தோம். எல்லாம் பிள்ளையாரை மட்டும் எடுத்துட்டு பத்திரிக்கையை பூரா ரோட்டில் வீசிட்டாங்க. எனக்கு போகும்போது வரும்போது அதை பார்க்கலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம பிள்ளைகள் பத்திரிக்கை இப்படி ரோட்டில் கடந்து சீரழியுதேன்னு நினச்சி கவலையாக இருந்துச்சு. அதான் இந்த தடவை அப்படி ஆகக்கூடாதுல்ல, அதனால தான் எல்லா வீட்டுக்கும் வெள்ளி தட்டு வாங்கிட்டேன். தட்டு நான் வீட்டில் வச்சுக்கிடுவாங்கல்ல, ரோட்டில் தூக்கி வீச மாட்டாங்க பார்த்தீங்களா, அதனால வெள்ளி தட்டு வச்சுட்டு மேலே தேங்காய் பழம் எல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி சம்மந்தி, நல்லா அழகா செஞ்சிருக்கீங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமாம் சம்மந்தியம்மா, நேராக குலதெய்வம் கோயிலில் போய் பத்திரிக்கையை வச்சுட்டு தான் இங்கே வாரோம். சரி சரி, உட்காந்து பேசுங்களேன். வந்ததுலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. நானும் சொல்ல மறந்துட்டேன். வாங்க உட்காருங்க. இல்லை சம்மந்தியம்மா, உட்கார நேரம் இல்லை. நாங்கள் இன்னைக்கு தானே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போமே ஒரு 10 வீட்டுக்கு கொடுத்துடலான்னு பார்க்கோம். கையோட கொடுத்து முடிச்சிட்டோம்னா அந்த வேலை கொஞ்சம் குறையும்ல, அதனால இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. நாங்கள் கிளம்புறோம். அப்படியே சம்மந்தி, இன்னைக்கு உங்கள் ஊரில் கொடுக்க போறீங்களா? இல்லை மைனி, இப்போதைக்கு எங்கள் ஊரில் கொடுக்கல. அது அடுத்த வாரம் பார்த்துக்கிடலாம். கடைசியாக கொடுத்தா போதும். அதனால் இப்போ மற்ற ஊர்களெல்லாம் கொடுத்துட்டு கடைசிக்கு தான் எங்கள் ஊருக்கு வரணும். அப்படியா மைனி? சரி சரி, அந்த ஐடியாவும் சரியாக தான் இருக்குது. சரி, நாங்கள் அப்படியே கிளம்பட்டுமா? வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காப்பி கூட குடிக்காம கிளம்புதேங்கீங்களே. காப்பி எங்கே போயிட போகுது சம்மந்தி? நம்ம வீடு தானே, எப்போனாலும் வந்து காப்பி குடிச்சுக்கிடலாம்ல. போயிட்டு வாரோம். சரி சம்மந்தி, போயிட்டு வாங்க. பிரியாம்மா, போயிட்டு வாரோன்னே மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடு. சரிப்பா, சொல்லிடுதேன். போயிட்டு வாங்க. பெரியம்மா, போயிட்டு வரேன். பிற வாட்டி ஃபோன் அடி. உடம்ப நல்லா பார்த்துக்கொன்னே, நல்லா சாப்பிடு. சரிம்மா, பிறகு ஃபோன் அடிக்க. இந்த அத்தையை கடலை வாங்கிட்டு வாங்க திங்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். ஒரு நல்ல கடலையை வாங்கிட்டு வந்தா என்ன, பாதி கடலை பொக்க கடலையா வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த கடலையாவது நல்ல கடலையா இருக்கான்னு உடச்சி பார்ப்போம். இது நல்லா இருக்கு. எல்லாமே இது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல. 1 2 தான் நல்லா இருக்கு, மற்ற எல்லாம் பொக்கையால இருக்கு. எம் 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 எம். என்ன மாலா, வெளியே உட்காந்துட்டியாக்கும்? செல்வி, வா வா, இரியே. என்ன செல்வி, நேத்தெல்லாம் உன்னைய ஆளையே காணும். இந்த கடலை தின்னு. கடலையே போட்டு என்னத்தை திங்க? சரி, ஆசையா தாரே, கொண்டா 2 திம்பு. கடலை நல்ல மணிமணியா இருக்கே. நான் எல்லாமே தோளா இருக்கேன்னு இப்போ தான் எங்கள் அத்தையை திட்டிக்கிட்டு இருக்கேன். 1 2 தான் மணிமணியா இருக்கு, மற்ற எல்லாம் ஒரே பொக்கையா தான் இருக்கு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கே. எங்கே வாங்கினாங்க? நேற்று எங்கள் அத்தை மார்க்கெட்டுக்கு போனாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு லீவுன்னு கூப்பிட்டு போனார். அதான் ஏதாவது திங்க வாங்கிட்டு வாங்கன்னு அவங்க கடலையே 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? இருக்கிற கடலை நல்ல மணிமணியாக இருக்கு, ஆனால் மற்றதெல்லாம் பொக்கையாக தான் தெரியுதுன்னு. அதை விடு, வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? ஆமாம்மால, வீட்டில் ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரி, அதான் கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு வருவோமேனு மரத்தடியை பார்த்து வந்தேன். அங்கே யாரையுமே காணோம். சரிங்கிட்டாம வந்தேன், நீ உட்காந்துக்கிட்டு இருந்தேன், அதான் நின்றுட்டேன். நாங்கள் இவ்வளோ நேரம் மரத்தடியில் உட்காந்து கதை பேசிட்டு இப்போ தான் கிளம்பி வந்தோம். நீ தான் வரவே இல்லை. அப்படியா? பேசி முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டீங்களாக்கும். நான் இப்போ தான் வீட்டில் வேலையெல்லாம் முடித்தேன். சரி, எல்லாம் மரத்தடியில் தானே இருப்பீங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோமேனு வந்தேன். மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. யார் இவரு? பார்க்க பிள்ளை பிடிக்கிறவர் மாதிரி இருக்காரு. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம். யார் நீங்க? கடவுளே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றமே வராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஆளுதானம்மா நீ? ஆமா சாமி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் வாழ்க்கையில மாற்றம் வருமா? ஆமாம்மா, உன் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும். அப்படியா சாமி? என்ன மாற்றம் வரும்? ஏமாற்றம் தான் வருமா? உன் வாழ்க்கையில மிஞ்சினது ஏமாற்றம் மட்டும்தான். ஏட்டி செல்வி, என்ன இப்ப சோக்கா சொன்னாரு, எதுக்கு சிரிக்க? அவர் சொன்னதை கேட்டோன்னு சிரிப்பு வந்துட்டு. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க, ஏமாற்றம் தான் வரும்னு? ஏம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இதுல இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்லுதேன். வழி இருக்கா? நல்லதா போச்சு. என்ன வழின்னு சொல்லுங்க சாமி. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுமா, ஒரு சின்ன பூஜை ஒன்று பண்ணணும்.
பூஜை தானே இருங்க, இந்த ஒரு நிமிஷத்துல பண்ணிட்டு வந்துருதேன். வீட்டுல போய் விளக்கேத்தி சூடத்தை காட்டி மணி அடிச்சிட்டு வாரேன். ஏமா வீட்டுல நீங்க பண்ற சாதாரண சாமி கும்பிட்ற பூஜை கிடையாதுமா. இந்த பூஜையை சுடுகாட்டுல ஸ்பெஷலா பண்ணணும். சுடுகாட்டுல பண்ணணுமா? இவளுக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு? ஏமா நீ பேசாம இருமா. நான் எல்லாம் தெரிஞ்ச ஞானி. நான் எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். ஞானியோ மொட்டை மாடிக்கு போற ஏனியோ, என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை மட்டும் சொல்லுங்க. ஏமா நான் சொல்லுறத நல்ல கேளு. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய கண்டம் இருக்கு. உனக்கு யாரோ பில்லி சூனியா வச்சிருக்காங்க. அதை முதல்ல எடுக்கணும். அதனால ஒரு சிறப்பு பூஜையை பண்ணி தான் ஆகணுமா. வேற வழியே கிடையாது. என்னது? எனக்கு பில்லி சூனிய வச்சிருக்காங்களா? யாரு வச்சா? அதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நேரம் இல்லம்மா. நம்ம கிட்ட ரொம்ப நேரம் குறைய இருக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கண்டுபிடிச்சு பூஜையை பண்ணலன்னா நீ செத்துருவமா. அட கடவுளே, சாமி என்ன இப்படி சொல்லுதாரு? மாலா, அப்ப நீ செத்துருவியா? அட நீ வேற சும்மா கிடையாண்டி. அவர் தான் இவ்வளவு தெளிவா சொல்லுதாருல்ல, உனக்கு 2 நாள் தான் டைம் இருக்கு போல. ஏ அப்பா, அவர் சொல்லுதார இல்லையே, நீ சொல்லிடுவ போல. இரு பாப்போம். அண்ணாச்சி, யார் நீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. எங்க இருந்து வந்தீங்க? திடீர்னு வந்துட்டு நான் செத்துருவேங்கிரு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏமா நான் சொல்லுறது கேளு. நான் இந்த ஊருக்குள்ள வந்து யாரை முதல்ல பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு மரண கண்டம் இருக்கு. நான் வந்து பார்த்தது உன்னையதாம்மா. அந்த கணக்குப்படி பார்த்தா நீ தான் சாவ போற. நல்ல வேளை நம்மளை பார்க்கலப்பா. அப்படியா? பிறவு உயிர் போயிரும் நினைச்சு நீ கவலை எல்லாம் படாதம்மா. ஒரு பரிகாரம் மட்டும் பண்ணா போதும். பூஜை பண்ணா எல்லாம் சரியாயிரும். சரி சரி, பூஜை பண்ண போதுமா? பூஜையை நீங்க பண்ணுவீங்களா, நாங்க பண்ணணுமா? ஐயோ நீங்களும் பண்ணக்கூடாதுமா. ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுல உட்காந்து இந்த பூஜையை நான் மட்டும்தான் பண்ணணும். சரி, சுடுகாட்டில் உட்காந்து பூஜையை பண்ண வேண்டியதானே. அது எதுக்கு வந்து இங்க சொல்லிக்கிட்டு என்னைய பயங்காட்டிக்கிட்டு இருக்கீரு? ஏமா பூஜைக்கு தேவையானதெல்லாம் நீங்க தானே செஞ்சு தரணும். பூஜைக்கு என்ன பெருசா தேவைப்பட போகுது? வெத்தலை பாக்கு தேவைப்படும், பூவு பழம், ஒரு ஊதுபத்தி, ஒரு கற்பூரம், இவ்வளவு இருந்தா போதும்ல. அது எங்க வீட்லயே இருக்கு. இருங்க எடுத்துட்டு வந்து தாரேன். ஐயோ அதெல்லாம் கிடையாதுமா. இது வேற பூஜைமா. வேற பூஜையா? அது என்ன பூஜை? நடு ராத்திரி சுடுகாட்டுல உட்காந்து தனியா பண்ண வேண்டிய பூஜைன்னு சொல்லிட்டோம்ல. மறுபடியும் கேட்காத. பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. அது என்ன பொருள்னு உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியாதுமா. அதனால நான் தான் போய் வாங்கணும். நீ துட்டை மட்டும் கொடு, நான் போய் வாங்கிக்கிடுதேன். சாமி, இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, நான் எவ்வளவு தொட்டு தரணும்? ரொம்பலாம் இல்லம்மா. உன்னைய பார்த்த பாவமா இருக்கு. ஒரு 1.5 லட்சம் மட்டும் கொடுத்துரு. நான் எல்லா பொருளும் வாங்கி பூஜையெல்லாம் முடிச்சிருதேன். நாளைக்கு காலையில வந்து உனக்கு பிரசாதத்தை தந்துருதேன். சாமி அவ்வளவுதானா? ரொம்ப இவ்வளவு குறைய கேக்கீங்க. நாங்களாம் ரொம்ப கேட்க மாட்டோம்மா. பூஜைக்கு தேவையான துட்டை மட்டும் கொடுத்தா போதும். பூஜையை முடிச்சுட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். எங்களுக்கு வேற என்ன தேவைப்பட போகுது? நாங்க அப்படியே காடு மேடுன்னு அலையிற ஆளுக்கு தானே. எங்களுக்கு எல்லாம் துட்டே தேவையில்லைம்மா. 1.5 லட்சத்துக்கு பூஜை பண்ற அளவுக்கு என்ன பொருள் எல்லாம் வாங்குவீங்க சாமி? கொஞ்சம் சொல்லுங்களே. ஏமா என்ன பொருள் எல்லாம் வாங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுமா. சொன்னா பழிக்காது. அப்படியே சாமி? சரி சரி, சொல்லக்கூடாதுன்னா விட்டுருங்க. நீங்களே எல்லாத்தையும் செஞ்சிருங்க. சரிம்மா, நானே எல்லாத்தையும் செஞ்சிருதேன். துட்டு கையில வச்சிருக்கீங்களா? கூகுள் பேல அனுப்ப போறீங்களா? சீக்கிரம் கொடுங்க. போய் எல்லா பொருளும் வாங்கணும். ஏமா என்ன துட்டு கேட்டா அடிக்க? ஏண்டா போலி சாமியார் பயலே, நீ பாட்டுக்கு வருவ. ஏம்மா நீ இன்னைக்கு சாவ போற, பூஜை பண்ணணும், நடுராத்திரி சுடுகாடு, 1.5 லட்சம். உடனே என்ன பயந்துக்கிட்டு தூக்கி கொடுத்துருவேன்னு நினைச்சியோ? என்ன பொருள் வாங்க போறேன்னு கேட்டா உன்கிட்ட சொல்லக்கூடாதுங்க. நான் என்ன காதுல பூ வச்சுக்கிட்டு அலையுதே, வந்துட்டான் ஏமாத்துறதுக்கு. ஏமா 1.5 லட்சம் தரலன்னா கூட பரவாயில்லம்மா. உனக்காக ஒரு 1 லட்சமா குறைச்சிக்கிடுதேன். 1 லட்சம் மட்டும் தா. பூஜையை சீக்கிரம் முடிச்சிருதேன். ஏண்டா குடிகார பயலே, குடிக்கிறதுக்கு துட்டு இல்லைன்னு என்கிட்ட வந்து களவான்ட்டு போலான்னு வந்திருக்கியோ? எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? எடு விளக்க மாத்த. யாத்தாடி இந்த ஊர் சரிப்பட்டு வராது. நம்ம வேற ஊர் பாப்போம். நல்லா வந்துட்டான். ஒரு தாடியும் சட்டையும் வாடகைக்கு எடுத்து போட்டுக்கிட்டு சுடுகாட்டில் போய் பூஜை பண்ணுவானா என்னதுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதான். ஆளையும் மண்டையும் பாரு. ஐயோ கடவுளே, மாலை சாவ போறாளே, நான் என்ன செய்வேன்? ஒன்றும் புரிய மாட்டேக்கே. அடிய கிறுக்கி, எதுக்கு இப்போ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கே? நீ தான் சாவ போறியே, என்ன செய்ய முடியும்? விதி யாரை விட்டுச்சு? கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு. எங்க கடையில இருந்து புரோட்டா, இட்லி, தோசை ஏதாவது வேணும்னா சொல்லு, கொண்டு வந்து தாரேன். கடைசி ஆசையவாது நிறைவேற்றிக்கோ. என் கடைசி ஆசை உன்னை கொல்லணும். முதல்ல என்னைய பாரு. உன் மூஞ்ச பாக்குற சக்தி எல்லாம் எனக்கு இல்ல தாயே. நீ சாவ போறேன்னு தெரிஞ்சோடனே எனக்கு அப்படியே நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருக்கு. மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. அடிய கிறுக்கச்சி, வந்தவன் சாமியார் கிடையாது, அவன் ஒரு போலி சாமியார். அவனே துண்டை காணு துணியை காணுன்னு ஓடிட்டான். இவன் இன்னும் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. என்னது போலி சாமியாரா? உனக்கு எப்படி தெரியும்?
இன்னைக்கு காலையில தான் நியூஸ் போட்டாங்க, நீ பார்க்கலையா? இது மாதிரி தான் நிறைய பேர் தாடி மீசெல்லாம் ஒட்டி வச்சுக்கிட்டு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் உங்களுக்கு சாவு இருக்கு, மரணம் இருக்கு, நீங்க துட்டு கொடுங்க பூஜை பண்ணணும்னு சொல்லுதாங்களாம். 1 லட்சம் 2 லட்சம்னு இஷ்டத்துக்கு வாங்குதானுங்க போல. எல்லாம் உயிருக்கு பயந்துக்கிட்டு துட்டை கொடுத்துருதாங்க. இவனுங்க நல்லா ஏமாத்திக்கிட்டு குடிச்சுக்கிட்டு அலைதானுங்க. டிவியில் இன்னைக்கு தான் காட்டினாங்க, நீ பார்க்கலையாக்கும்? நான் இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். இவன் என்னடானா என்கிட்டே வந்து கேட்கான், என்ன ஏமாற்ற முடியுமா? அப்படியா? நான் காலையில நியூஸ் பார்க்கலல்ல, அதான் இவன் வந்த உடனே உண்மைன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஒரு அடிக்கே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுதான். இவெல்லாம் ஒரு சாமியாரு. வாங்க வாங்க சம்மந்தி வீட்டுக்காரங்களே, வாங்க வாங்க. அங்கிள் ஆண்டி வாங்க வாங்க. இளிச்ச மைனி, பிள்ளைகளுக்கு கல்யாணம், பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம், வாங்கிக்கோங்க. என்ன மைனி, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்மளுக்கு எதுக்கு பத்திரிக்கை? சம்மந்தியம்மா, நம்ம வீட்டு கல்யாணம்னாலும் பத்திரிக்கை சம்மந்திக்கு கொடுக்கணும். நாங்கள் முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போனோம், பிறகு பிரியா வீட்டுக்கு போனோம், அடுத்துதான் இங்கே வந்திருக்கோம். சம்மந்தி, நீங்களும் மஞ்சள் ட்ரெஸ், நானும் மஞ்சள் ட்ரெஸ், 2 பேரும் ஒரே கலர்ல போட்டிருக்கோம். சாக்லேட் வாங்கிட்டாங்க. சாக்லேட்டு தானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. அண்ணாச்சி சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். உடனே ஒரு கூட நிறைய சாக்லேட் கொண்டு வந்து போட்டுறாதீரும். இங்க பல்லு பூரா சூத்தையா கிடக்கு, திங்க முடியாது. மைனி இந்தாங்க, பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க. கொடுங்க கொடுங்க. இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் கிடக்கு மைனி, வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும். ஊர்க்காரங்களுக்கெல்லாம் என்னைக்கு மைனி பத்திரிக்கை வைக்கணும்? இந்த வாரம் சொந்தக்காரங்களுக்கு பூரா வச்சிருவோம், அதுக்கு பிறகு ஊர்க்காரங்களுக்கு வைப்போன்னு பார்ப்போம். சரி சரி. என்னையும் பத்திரிக்கை அடிக்க வேண்டான்ட்டீங்க, எனக்கு அதனால ஒரு வேலையும் கிடையாது, சும்மா கிடக்க. நீங்கள் வேலை செய்யாமல் எங்கே இருக்கீங்க? தினம் இட்லி கடையை போட்டுட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அங்கேயே தான் கிடைக்கீங்க. பிறகு என்ன வேலை செய்ய வேண்டியிருக்கு? வந்து சாயந்தரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இருந்தாலும் பிள்ளைக்கு கல்யாணம், நான் ஒரு வேலையும் செய்யாம சும்மாவே இருக்கேன். எனக்கு ஒரு கல்யாண வீடு மாதிரியே இல்லையே. உங்களுக்கு வேலை செய்யணும்னு ஆசையா இருக்கோ? அப்படின்னா அடுத்த வாரம் ஊர்க்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுப்போம்ல, அப்போ எங்கள் கூட வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுப்போம். அதுக்கு பிறகு இன்னும் 2-3 நாள் கழிச்சு நகை வாங்க போகணும்ல, நகை வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு அப்படியே துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம் கல்யாணத்துக்கு. சரியா? அதெல்லாம் போயிட்டு வந்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காது. சரி சரி. சரி மைனி, நாங்கள் போயிட்டு வரோன்னே. அது எப்படி? நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போயிருவீங்களா? சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ, இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு இளிச்சக்கா, சாப்பிட நேரம் இல்லை. நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்டு போங்க. சாப்பிட எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? 10 நிமிஷம் ஆகும், இல்லைன்னா 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் வாரீங்கன்னு நந்தினி அப்போதே சொல்லிட்டா. அதனால சாப்பாடு எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சிருக்கேன். சுட சுட சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு போயிருங்க. மைனி தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, சாப்பாடு இப்போ சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. பத்திரிக்கை வைக்க போகணும், கறி மீனெல்லாம் சாப்பிட முடியாது, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது எப்படி நான் செய்வேன்? கறி மீனெல்லாம் ஒன்றும் செய்யலை. இன்னைக்கு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் அது இதுன்னு செஞ்சுருக்கேன். வாங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டு போங்க. ஐ ஜாலி, இன்னைக்கு ராணி செஞ்ச சாப்பாட்டுல இருந்து தப்பிச்சிட்டேன். என்ன கனகா, ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப நாளைக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க. வீட்டில் இருந்த ஒரே கோவமா வருது மங்கம்மா. அந்த ஒற்றை குச்சியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது, கோவம் தாங்க முடியல. அதான் சரி உன்னைய பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன். ஏமட்டி, அவன் நல்ல பிள்ளை தானே, அவளை பார்த்து ஏன் ஒய்யாம கோவப்படுதே? என்னமோ தெரியல டி, அவளை பார்த்தாலே ஒரே கோவமா வருது. என்னத்தையாவது ஒன்று சொல்லிவிடுதே. அவ புருஷங்காரன்ட்ட போய் உடனே வத்தி வச்சிருதா. அவன் வந்து தினம் ஏஞ்சித்தின்னு பஞ்சாயத்துக்கு நிற்கான். அதை எரிச்சலா இருக்கு. அந்த பிள்ளை முதலையாவது ஒரு பொறுப்பு இல்லாமல் அலைஞ்சுது, இப்போ நல்ல பொறுப்பா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கா. உனக்கு ஏன் கோவம் வருது? எப்போ பார்த்தாலும் பிள்ளையை என்கிட்ட போட்டுட்டு ஊருக்காடு சுத்த போயிருதா. நான் வீட்டில் இருந்தேன்னா எந்நேரமும் நான் தானே பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அவள் இருந்து பார்க்க வேண்டாமா? அந்த பிள்ளையை ஒரே தூக்கி வச்சுக்கிட்டே அலைய முடியுமா? நானும் வயசான ஆளு தானே, எனக்கும் படுக்கணும் கொள்ளணும்னு இருக்காதா? எந்நேரம் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அது கீழே போட்டு அழுவுது, தூக்கி வச்சுக்கிட்டே அலைய முடியுமா? கை குழந்தை தானே, தொட்டில் போட்டால் அது பாட்டு கிடக்க போகுது, போட்டுட்டு நீ பாட்டுக்கு பக்கத்தில் படுத்து கிடக்க வேண்டியதானே. அந்த பிள்ளை பக்கத்தில் படுத்து கிடக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு படுத்து கிடக்கு, நல்லா தூங்குது, இல்லைன்னா முழிச்சு பார்த்துக்கிட்டு விளையாண்டுட்டு கிடக்கு. நம்ம எந்திரிச்சு அங்கிட்டு போயிட்டோம்னா வா வான்னு ஒரே அழுகையே அழுவுது. நம்ம எந்நேரமும் கூடயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அவங்க அம்மாக்காரி வேலைக்கு போனாலாட்டு பரவாயில்ல, சரி ஒரு மருமகாரி வேலைக்கு போறா, நம்ம பிள்ளைய பார்த்துக்கிடுவோன்னு உட்காந்து பார்க்கலாம். இவ சும்மா ஊருக்காடு சுத்துறதுக்குலாம் நான் எதுக்கு பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கணும்? எனக்கு வேற வேலை இல்லையா? அதனாலதான் அவளை பார்த்தாலே கோவமா வருது எனக்கு. நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான் கனகா, ஆனால் முதல்ல மாதிரி இவன் ஊர் சுற்றிக்கிட்டே அலையிறது கிடையாதே. இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வாரா, வந்து உட்காருதா 10 நிமிஷம், வீட்டில் வேலை கிடக்குன்னு ஓடிடுதா. அப்படிலாம் உட்காந்து கிடக்கிறது கிடையாதே. ஊருக்காடு சுத்துறதுக்கு போறா, போயிட்டு உடனே வந்துருதா, அது பிரச்சனை கிடையாது. அதுக்கு பிறகு சாயந்தரம் ராமு வந்த பிறகு எங்க வீட்டில் இருக்கா, ஏங்க வாங்க மளிகை சாமான் வாங்க போவோம், ஏங்க வாங்க காய்கறி வாங்க போவோம், ஏங்க வாங்க மருந்து வாங்க போவோம், இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லி அவனையும் கூட்டிட்டு போயிருதா. அந்த நேரத்துலையும் பிள்ளைய நான் தானே பார்க்க வேண்டியிருக்கு. ஏ அப்பா, உங்க மாமியார் மருமக பிரச்சனை என்னைக்கு தான் தீரப்போகுதுன்னு தெரியலையே.
எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேக்கி. அதனால தான் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. இந்த பையட்ட முதலே சொன்னேன், இவ வேண்டாம் வேற எவளையாவது பார்த்து கெட்டுன்னு. கேட்டானா இவ தான் வேணும்னு ஒத்த கல்ல நின்று பிடிச்சிட்டு வந்தான். அவங்க 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியதானே. வயசான காலத்தில் நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும். அவங்க அப்படி தான் இருப்பாளுங்க, நம்ம சரி சரின்ட்டு தலையாட்டிட்டு போக வேண்டியதான். என்ன செய்ய, மருமக தான் கடைசி காலத்தில் நம்மளை பார்க்கணும். அதனால நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வர வர சாப்பாடு வேற நல்லா செஞ்சு தொலைக்கா. எங்க வீட்டுக்காரும் என் அவனும் அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதானுங்க. இப்படியே போச்சுன்னா அந்த வீட்டில் என் நிலைமை என்ன ஆகும்னு தெரிய மாட்டேக்கி. என்னை அவனும் மதிக்க மாட்டான் போலயே. மருமவன் நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தான்னா நல்ல வக்கனையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. நல்லா சாப்பிட்டு வச்சுட்டு பேசாமல் காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவட்ட போய் போராடிக்கிட்டு கிடக்க. ஏமா இதை செய்யுமா, ஏமா அதை செய்யுமான்னு சொன்னீங்கன்னா அவளும் நல்லா செய்வா. அத்தைன்னு உங்ககிட்ட பாசமாக இருப்பா. நல்ல ராணி மாதிரி உட்காந்து வேலை வாங்கிட்டு கிடக்கிறத விட்டுட்டு அவட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கா. என்ன சொல்லுதே, வேலை வாங்கிக்கிட்டு ராணி மாதிரி இருந்துடலாமோ? ஆமாட்டி, இப்போ நாளை என் வீட்டில் அப்படித்தானே இருக்கேன். மருமவ காரிட்ட மருமோளேன்னு கொஞ்சம்னா போதும். எத்தேன்னு வந்து கால் கடியிலே கிடப்பா. உங்களுக்கு காப்பி தரட்டாத்தே, டீ தரட்டாத்தே, சாப்பிடுதீங்களாம்பா, கால் வலிக்காம்பா அமுக்கி விடுவா, தலை வலிக்கினா அமுக்கி விடுவா. எனக்கு எப்படி சேவை பண்ணிட்டு கிடக்கா தெரியுமா? அப்படி மருமகளுகளை கையில் போட்டு வச்சுக்கிடணும். நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இருக்கணும். நீ அப்படி இல்லாமல் அவட்ட சண்டை போட்டுட்டுல கிடக்க. அப்படி இருக்கக்கூடாது. எத்தேன்னு அவளுகளை தாங்க வைக்கணும். கொஞ்சம் பாசமாக பேசு. நீ கொஞ்சம் லொல்லுன்னு உளுந்தேன்னு வச்சுக்கோயே, அங்கிட்டு போய் என்ன பேசுவா தெரியுமா? அத்தை கிளவி, மாமியா கிளவி, இவ எனக்கு என்னைக்கு தான் உயிரோடு இருக்காளோ, நம்மளுக்கு சரிப்பட்டு வரமாட்டா, எப்போ போய் சேருவான்னு தெரியலையே, சோத்துல விஷத்தை வச்சிருவோமா, அப்படி இப்படியும் பழுக. இல்லைன்னா எத்தேன்னு தாங்கு வழுக. நீ பாசமா பேசுறதுல தான் இருக்கு. அப்படியே பேசி வச்சு நடிச்சு இருக்கணும். மருமோளே வந்துட்டியா? ஆயுசு 100மா உனக்கு. உன்னைய பத்தி தான் இப்ப அத்தை பேசிக்கிட்டு இருந்தேன். நீ நல்லா அழகா காப்பி போட்டிருக்க. இந்த மிச்சர் எந்த கடையிலம்மா வாங்கினே? சூப்பரா இருக்கு. அதை பத்தி தான் கனகாட்ட பேசிக்கிட்டு இருந்தேம்மா. நீங்க 2 பேரும் பேசுறது திட்டம் போடுறது எல்லாம் வெளியே வரைக்கும் நல்லா கேக்கு. உங்களுக்கெல்லாம் மங்கம்மான்னு பேர் வச்சதுக்கு பதிலாக பொய்யம்மான்னு பேர் வச்சிருக்கலாம். மருமோளே நானு என்ன நானு நரியனுக்கிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது உங்களை மாமியார் மாதிரி நினைச்சிருக்கனா? என் அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்க மேல எவ்வளவு பாசத்தோட உளுந்து நான் சேவை பண்ணிட்டு கிடக்கேன். நீங்க என்னடானா என்னைய வேலை வாங்குறதுக்காக இப்படி நடிச்சு ஏமாத்திருக்கீங்க. இன்னும் என்கிட்ட பேசவே பேசிடாதீங்க. நந்தினி, நம்ம கல்யாண பத்திரிக்கையை பாத்தியா? பார்த்த விஜய், அங்கிளும் ஆண்டியும் வந்து இப்ப தானே பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. பார்த்துட்டு தான் வந்தேன். அன்னைக்கு என்ன போட்டோ அனுப்பி விட்டோம்ல? ஆமா விஜய், அன்னைக்கே போட்டோல பார்த்துட்டேன். நேர்ல இன்னைக்கு தானே பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. பத்திரிக்கை உனக்கு பிடிச்சிருக்கா நந்தினி? ரொம்ப சிம்பிளா இருக்கோ? இல்ல விஜய், சிம்பிளாலாம் இல்ல. பத்திரிக்கை ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே எழுத்தெல்லாம் மின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பிரியா கல்யாணத்துல இருந்த மாதிரியே நம்ம கல்யாணத்துலயும் மெகந்தி, சங்கீத், அது இதுன்னு எல்லாமே இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். பத்திரிக்கையில எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனா எனக்கு கூச்சமா இருக்கு விஜய். எல்லாரும் வந்து நம்ம முன்னாடி நிப்பாங்க, லைட் எல்லாம் அடிப்பாங்க, ஒரு மாதிரி இருக்கும்ல. வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்க போகுது. அந்த நேரத்தை நல்லா என்ஜாய் பண்ண வேண்டாமா? சரி விஜய், நீங்க சொல்ற மாதிரியே என்ஜாய் பண்றேன். போட்டோ ஷூட்லாம் எடுக்கணும் நந்தினி, ரெடியா இரு. என்ன ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்க வேண்டி இருக்கும். சரி விஜய். போட்டோஸ் எல்லாம் இருந்தா ஒரு மெமரி தானே, எல்லாத்தையும் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிடலாம். ஆமா போட்டோஸ்லாம் இருந்தா நல்லா இருக்கும். சரி நந்தினி, அப்பா உன்கிட்ட கேட்டு வர சொன்னாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும்ல, உனக்கு எத்தனை பத்திரிக்கை தரணும்? எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லையே. ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். சரி, அப்படின்னா நான் நாளைக்கு வரும்போது உனக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வரேன்னு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துரு. சரி விஜய், கிளம்புவோமா? நேரம் ஆயிட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் இரேன். படத்துக்கு போகுமா? படத்துக்குலாம் வேண்டாம் விஜய், எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. செமஸ்டர் வரப்போகுதுல. ஒரே படிப்ஸா இருக்காத, கல்யாணம் வேற வரப்போகுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நல்லா இரு. ஒரே படிப்புன்னு படிச்சுட்டே கிடந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்ணெல்லாம் கருவளையம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். கருவளையம், பச்சை வளையம், எந்த வளையம் வந்தாலும் பரவாயில்ல. நான் படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். சரி, நீ படி. நீ படிக்கிற படிப்புக்கு கண்டிப்பா கண்ணுக்கு கீழே கருவளையம் வரத்தான் போகுது. பியூட்டி பார்லர் ஆட்களை வச்சு கொஞ்சம் மூஞ்சி சரி பண்ணிக்கிட வேண்டியதான். வேற என்ன செய்ய முடியும்? சரி வாங்க வீட்டுக்கு போவோம், நேரம் ஆயிட்டுல. சரி, வா வீட்டுக்கு போவோம். இதுக்கு மேல பேசினா நீ அழ ஆரம்பிச்சிருவ. வா கிளம்புவோம். ஆஹா, இந்த நகை என்ன அழகா இருக்கு. தினம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. ஐயோ, என் கண்ணையே பற்றும் போல இருக்கே. ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஊர்லயே எவகிட்டையும் இந்த மாதிரி நகையே இருக்காது. நம்ம தான் அழகா வாங்கி வச்சிருக்கோம். பார்த்துக்கிட்டே இருந்து என்ன செய்ய? நல்லா போட்டு பார்த்துருவோம். நகையை போட்டுட்டு கண்ணாடியில பார்க்கணும். நல்லா ராணி மாதிரி இருப்பேன். ராதா, அடியே ராதா. யாரது? நான் தான் முருகேசன் வந்திருக்கேன். வெளியே வா. முருகேசன் தாத்தாவா? இவர் எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்காரு? என்ன விஷயம் தாத்தா, எதுக்கு வந்திருக்கீரு?
வெளியே வா சொல்லுதே. ஒரு நகையை நிம்மதியா போட்டு பார்க்க முடியுதா? வாரேன் தாத்தா, இருங்க. நகையை முதல்ல டப்பாக்குள்ள வச்சு மூடி வச்சிருவோம், அதுக்கு பிறகு வெளியே போவோம். ஏட்டி சீக்கிரம் வா. வாரிய என்ன இப்போ? வாரேன் வாரேன். என்ன வாரியா வாரியான்னு ஏழை விட்டுக்கிட்டு இருக்காரு? இந்த வாரேன். யோ தாத்தா, எதுக்கு ராதா ராதான்னு இப்படி கணக்கீரு? கணக்கேண்ணா, நான் என்ன குதிரையா கணக்கிறதுக்கு? உள்ளதானே நிக்க, கூப்பிட்டோன்னு வர வேண்டியதானே. நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா கூப்பிட்டோன்னு வந்து நிக்கிறதுக்கு? எனக்கு என்ன உன் வீட்டுக்கு வரணும்னு ஆசையா? பட்டம்மா அனுப்பி விட்டா, அதனாலதான் வேற வழி இல்லாம வந்தேன். பாட்டம்மா பாட்டி எதுக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க? என்ன வேணுமா? பட்டு உங்ககிட்ட முட்டைக்கு காசு வாங்கிட்டு வர சொன்னா. 10 முட்டையாம் 100 ரூபாய் எடு. என்னது முட்டைக்கு காசா? உங்க வீட்ல நான் எப்ப வந்து முட்டை வாங்கினேன்? நல்ல காசு கேட்டு வந்துட்டாரு. இடம் மாதிரி வந்திருப்பீரு. வேற வீட்டை பார்த்து போங்க. ஒழுங்கா மரியாதையா முட்டைக்கு காசை கொடுத்துரு. நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன், இல்லைன்னா சும்மா விட மாட்டேன். யோ கிழவா, என்ன உளறிக்கிட்டு இருக்கீரு? நான் என்னைக்கு வந்து உங்க வீட்ல முட்டை வாங்கினேன்? என்கிட்ட வந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்கீரு? ஆ, எங்க வீட்டுல வந்து நீ முட்டை வாங்கல, கரெக்டு தானே? யோ வரமண்டலு, அதை தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்ல வந்து நான் முட்டை வாங்கல. ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்டு தான். எங்க வீட்டுல வந்து நீ முட்டைய வாங்கல. ஆனா எங்க வீட்டுல இருந்து களவாண்டுட்டு வந்த பத்தியா ஒரு 10 முட்டை. அந்த முட்டைக்கு தான் காசு கேட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா காசு தாரியா, இல்லைன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா? என்ன உளறுது கிழவா? நான் எதுக்கு உங்க வீட்ல வந்து முட்டையை களவாங்க போறேன்? அவ்வளவு கேவலமா என்ன நினைச்சிட்டீரோ? முட்டை களவாங்குற ஆளு மாதிரியே தெரியுது என்னைய பார்த்தா. சரி வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். நீ களவாண்டியா இல்லையான்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிடட்டும். நான் என்னத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? நானும் உங்க வீட்ல வந்து முட்டையை களவாண்டேன். வேற எவ்வளவு முட்டையை களவாண்டு போயிட்டா அந்த பழியெல்லாம் என் மேல தூக்கி போட பாக்கிறோ? எவ களவாண்டல அவளை போய் பிடிக்க துப்பில்ல. என் வீட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. வெளியே பொறுமையா. ராதா, என்ன பிரச்சனை? ஒரே சத்தமா கேக்கு. எங்க வீட்டு வரைக்கும் சத்தம் கேக்கு. அதான் ஓடி வந்தேன். என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு இந்த கிழவனார்ட்ட கேளுங்க. அவங்க வீட்ல ஏதோ முட்டையை காணுமா? எங்க வீட்ல வந்து நான் தான் களவாண்டேங்காரு. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இவருக்கு. தாத்தா, என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? நீங்களாட்ட சொல்லுங்க. ஏம்மா லட்சுமி, இந்த ராதா இருக்கல்ல, இவ அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து ஒரு 10 முட்டைய களவாண்டுட்டு வந்துட்டா பாத்துக்கோ. அது எனக்கு தெரிஞ்சிட்டு, அதனாலதான் சரி அதுக்கு துட்டு வாங்கிட்டு போவோமேன்னு வந்தேன். துட்டை குடுன்னு மரியாதையா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ தான் என்னைய பார்த்து கிளவனாருங்கா, யோவுங்கா, அரமண்டலுங்கா, அது இதுன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு என் துட்டு வேணும். அதனாலதான் துட்டு தாரியா, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரியான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யோ வழக்கமண்ட கிழவா, போய் சொன்னீரு, மண்டைய உடைச்சு மாவளை கேத்திடுவேன். ராதா இரு, நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ பொறுமையா இரு, சண்டை போடாத. இரு இரு, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். நான் ரொம்பலாம் கேட்கலம்மா. என் வீட்டு முட்டை 10 முட்டைய களவான்ட்டு வந்திருக்கா. ஒரு முட்டை 10 ரூபா, 10 முட்டைக்கு 100 ரூபா. நாட்டுக்கோழி முட்டை பத்தியா? அதனாலதான் என் துட்டை கொடுத்துட்டான்னா நான் பெயிர போறேன், இல்லைன்னா நான் ஏமா சண்டை போட போறேன். இவ தான் லபோதிபோன்னு கத்திக்கிட்டு கிடக்கா. தாத்தா, ராதா தான் களவாண்டான்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எதை வச்சு அவ தான் களவாண்டான்னு சொல்லுதீரு? அப்படி கேளுங்க லட்சுமி அக்கா, நீங்களாவது எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்தீங்களே, இவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கா? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு என் வீட்டுல வந்து களவாண்டாங்கன்னு சொல்ல வந்திருக்காரு? என்ன இங்க சண்டை? சத்தம் எங்க வீட்டு வரை கேக்கே. இட்டி ராதா சரியா மாட்டிக்கிட்டா. பாட்டி வீட்டுல போய் முட்டையை களவாண்டு வந்திருக்கா. அதான் தாத்தா துட்டு கேட்க வந்திருக்காரு. இப்போ என்ன நடக்குன்னு பாப்போம். அட கடவுளே, பாட்டி வீட்டு கோழியும் முறைச்சு பார்த்தாலே பாட்டிக்கு கோபம் வரும். இவங்க முட்டையை களவான்ட்டு வந்துட்டாங்களாக்கும். நம்ம தான் ஏதோ தெரியாம 2 தடவை களவான்ட்டு வந்துட்டோம். அதோட சரி போன போதுன்னு விட்டுட்டோம். இப்போ என்ன இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க போல. இவ 10 முட்டையை களவாண்டு வந்திருக்கா. அதனாலதான் தாத்தா என்ன ஏதுன்னு கேட்க வந்திருக்காரு. இருங்க என்னன்னு பாப்போம். யோ கிழவா, சொல்லுமையா, என்ன ஆதாரம் இருக்கு? சும்மா என் மேல பழிய போட்டு துட்டு வாங்கலான்னு வந்தீரோ? இந்த வீடியோவை பாருடி முக்காடு முனியம்மா. என் வீட்டுக்குள்ள வந்து பதுங்கி பதுங்கி நல்ல பூனை மாதிரி வந்து 10 முட்டைய களவாண்டுட்டு எப்படி ஓடுதுன்னு பாரு. உன் மூஞ்ச நீயே பாரு. என்ன ரெக்கார்டா இருக்கு? காட்டும் பாப்போம். கிட்ட போங்க, நம்மளும் பார்ப்போம். ஐயோ, தாத்தா சொல்றது உண்மைதான் போல. ராதா நீதான் முட்டையை களவாண்டியா? நல்ல கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பொய் பொய், இந்த கிழவன் பொய் சொல்லுதாரு. இது நானே கிடையாது, வேற யாரையும் செட்டப் பண்ணி எடுத்திருக்காங்க. வேற யாரோவா? தூக்கி போட்டு மிதிச்சு புடுவோம் மிதிச்சு. என்ன ராதா இப்படி பண்ணிட்ட? தாத்தா வீட்டுல போய் எதுக்கு முட்டையை களவாண்டு வந்த? நான் ஒன்னும் களவாங்கல. எல்லாரும் என்னைய பார்த்து இப்படியே சொல்லாதீங்க. இந்த கிழவன் தான் பொய் சொல்லுதாரு.
என்ன ராதாக்கா இப்படி வசமா மாட்டுற அளவுக்கா தப்பு செய்வீங்க? அதான் தாத்தா எல்லாத்தையும் காட்டுதாரே, இன்னும் நான் களவாங்கலங்கீங்க. எங்க வீட்டுல ஒயாம எவனோ பாலை களவான்ட்டு போயிருதான், முட்டையும் களவான்ட்டு போயிருதான்ட்டு நாங்க வீடு பூரா கேமரா மாட்டி வச்சிருக்கோம். எல்லாம் என் பொண்டாட்டி வேலைதான். வீடு பூரா மாட்டிட்டா, ஒரு இடத்தையும் விட்டு வைக்கலையே. அதனாலதான் எல்லாம் அழகா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு 10 முட்டையை தானே எடுத்துட்டு வந்து ஆம்லெட் போட்டு தின்னேன். அதான் 100கணக்கான கோழி வச்சிருக்காங்கல்ல, ஒரு 10 முட்டை காணாம போனா என்னையா? கிழமை வந்துட்டான் வாயையும் வீடியோவையும் தூக்கிக்கிட்டு. ஏட்டி துட்டு தரப்போறியா இல்லைன்னா வீடியோவை கொண்டு போலீஸ்ல கொடுக்கட்டா? ராதா வீணா பிரச்சனை பண்ணாத, போலீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அசிங்கமா போயிரும். துட்டை கொடுத்து அனுப்பி விட்டுரு. நான் எதுக்கு துட்டு கொடுக்கணும்? நான் ஒன்னும் அவங்க வீட்டுல போய் முட்டையை களவாங்கலையே. இந்த கிழமை என்கிட்ட துட்டு கொடுங்கறதுக்காக வேற யாரையும் நடிக்க வச்சு வீடியோ எடுத்து கொண்டு வந்திருக்காரு. என்ன ராதா, ஒரு நியாயமா பேச வேண்டாமா? தாத்தா உன்ட்ட முட்டைக்கு துட்டு வாங்குறதுக்காக ஒரு ஆளை பிடிச்சி அவங்கள வீடியோவில் நடிக்க வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வீடியோ எடுத்து கொண்டு வந்து உன்ட்ட கொடுத்து ஒரு 100 ரூபா வாங்க போறாரா? அதெல்லாம் செஞ்சாலும் செய்வாரு. என்கிட்ட துட்டு புடுங்கிறதுக்கு பிளான் போடுதீங்க. எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு நிக்காதீங்க. இடத்த காலி பண்ணுங்க. நாளை ஒண்ணு முட்டையை களவாங்கல. யோ கிழவா, எதுக்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கிறே? நானும் போனா போதுன்னு பொறுமையா பேசி துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டே போற? செத்த நீ இன்னைக்கு. யாத்தே கிழவனார் இப்படி போட்டு அடி அடி நடிக்காரே. எல்லாவளும் பாத்துக்கிட்டு நிக்காளுகளே. லட்சுமி அக்கா, மாலா, என்னை காப்பாத்துங்களே. மாலாக்கா நல்ல ஜாலியா இருக்குல்ல, இன்னைக்கு ராதாக்கா கதை முடிஞ்சுது. சும்மா ரெடி, சாக்கா ஆகிற மாதிரி நடி. சரிக்கா, நடிக்க நம்மளுக்கு சொல்லியே தரணும். நான் நல்லா நடிக்கேன் பாருங்க. ஐயோ ராதாக்கா, ஐயோ பாவம் ராதாக்கா. தாத்தா விடுங்க தாத்தா, ஏன் இப்படி போட்டு அடிக்கிறு? ராதாக்கா விட்டுருங்க. ஏட்டி நல்லி எலும்பு, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு வார? உன்னையும் தூக்கி போட்டு மிதிக்கட்டா? தாத்தா அவளை திட்டாதீங்க. பிளா 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 பிளா. அப்படியா? அப்பனா சரி சரி, நீங்க ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்க. நான் இவ கதையை முடிச்சிட்டு வந்துருதேன். ஒழுங்கா களவாண்ட முட்டைக்கு துட்டு தாரியா இல்லைன்னா உன் மண்டைய உடைக்கட்டா? ஏட்டி எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே வாயை பிளந்த மாதிரி நடிக்கணும்? வாயெல்லாம் வலிக்கே. ஏக்கா இருங்கக்கா, தாத்தா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காருல்ல, இப்போ பேசி முடிச்சிருவாரு. அது வரைக்கும் மட்டும் நடிங்க. வாய் வலிக்கேட்டி, கொஞ்ச நேரம் வேணா வாயை மூடிக்கிட்டா? ஏக்கா வாயை மூடுன்னு அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்கக்கா. கொஞ்ச நேரம் வாயை திறந்த மாதிரியே நடிங்க. சொல்லு சொல்லு சொல்லு, துட்டு தாரியா இல்லையா சொல்லு. தாரேன் தாரேன் தாரேன், துட்டு தந்துருதே. ஆனா துட்டு இப்ப கையில இல்ல. எங்க வீட்டுக்காரர் சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே தாரேன். துட்டு இல்லையா? உன் வீட்டு பீரோவை திறந்து காட்டு, நான் பார்க்கணும். அதுக்குள்ள துட்டு இல்லைன்னு வச்சுக்கோயேன், நான் பாட்டுக்கு போயிருவேன். நீ எனக்கு துட்டு தர வேண்டாம், முட்டைக்கு கூட துட்டு தர வேண்டாம். ஆனா துட்டு இருந்துச்சுன்னா அவ்வளத்தையும் அள்ளிட்டு போயிருவேன். பரவாயில்லையா? அட கடவுளே, பீரோக்குள்ளதானே 1.5 லட்சத்தை வச்சிருக்கோம். இந்த கிழவன் திறந்து பார்த்தானே கண்டுபிடிச்சிருவானே. வேண்டாம் வேண்டாம், பீரோவெல்லாம் ஒண்ணும் திறக்க வேண்டாம். வீட்டுல எங்கேயாவது துட்டு இருக்கான்னு பார்த்து எடுத்து தாரேன். ராதா நீ கவலைப்படாத, நாங்களாம் உனக்கு துணையா இருக்கோம். நீ பீரோவை திறந்து தாத்தாட்ட காட்டிரு. பீரோல தான் உனக்கு துட்டு இருக்காது இல்ல. 10 ரூபா கூட இல்ல, 10 ரூபா கூட இல்லன்னு தானே தினம் சொல்லுவேன். அப்ப பீரோ வெறும் பீரோவா தான் இருக்கும். திறந்து காட்டுறதுக்கு நீ ஏன் பயப்படுதே? திறந்து காட்டிட்டீங்கன்னா தாத்தா பேசாம போயிட போறாரு. முட்டைக்கு நீ துட்டு கொடுக்க வேண்டாம் பாத்தியா? உனக்கு 100 ரூபா மிச்சம் தானே, திறந்து காட்டிரு. வேண்டாம் வேண்டாம், என் வீட்டு பீரோவுல யாரும் திறந்து பார்க்க கூடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பீரோவை ஏன் திறக்க கூடாதுங்க? பீரோவில் நிறைய துட்டு வச்சிருக்கியோ? துட்டு இல்லைன்னா தைரியமா திறந்து காட்டிட வேண்டியதானே. முட்டைக்கு துட்டு கொடுக்காம தப்பிச்சிடலாம்ல. முடியாது முடியாது, முட்டைக்கு 100 ரூபா தானே தரணும். நான் தாரேன், இடத்த காலி பண்ணுங்க. அப்ப துட்டு வச்சுக்கிட்டே என் வீட்டுல முட்டையை களவாண்டுட்டு வந்துட்டு துட்டு இல்லன்னு நடிக்க. யோ தாத்தா, 100 ரூபா மட்டும்தான் இருக்கு, இருங்க தாரேன், என்னை விட்டுருங்க. அப்ப துட்டு வச்சுக்கிட்டு தான் இல்ல இல்ல நீயா? பயப்புல போய் சொல்லிட்டா போல. ஐயோ கடவுளே, ஒரு 100 ரூபா தானே போன போதுன்னு விடுதலுகளா? இப்படி வந்து கூட்டமா நின்னுக்கிட்டு போட்டு பாடா படுத்தி துட்டெல்லாம் கேட்காக. சரியான கொள்ளக்கார கும்பலெல்லாம் இருக்கு. என்ன சொன்ன? சரியா கேட்கல, இன்னொரு தடவை சொல்லு. ஒண்ணு இல்ல தாத்தா, இந்த கம்ப தூர எடுத்தீங்கன்னா போய் 100 ரூபாய் கொண்டு வந்து தந்துறதேன்னு சொன்னேன். அதான பார்த்தேன். ஒழுங்கா போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கற வழியை பாரு. ஐயோ கடவுளே, சாதாரண முட்டையை களவாண்டதுக்கு கிழமை இந்த அடி அடிச்சு இடுப்பு உடைச்சிட்டு போயிட்டானே. தாத்தா கலக்கிட்டீரு. நான் யாரு? முருகேசனாச்சே, சும்மா விட்டுருவனா? நம்ம போட்ட திட்டம் அப்படி இல்ல. 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்திய குப்புற போட்டு கும்பு கும்புன்னு கும்பலாம்.